நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான அறிவிப்பு, அதாவது மின்சார வாரியம் பார்த்திங்கன்னா புதிதாக வீடு கட்டுவோருக்கு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புதிய வீடுகள் அல்லது கட்டிடங்கள் கட்டுபவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனையை தமிழ்நாடு மின்சார வாரியம், அதாவது டிஎன்இபி தற்போது வெளியிட்டுள்ளது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்பானது பொதுமக்களின் கவனத்தையும் வெகுவாக பெற்று வருகிறது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களின் பயன்பாட்டுக்காக, தேவைகளுக்காக, அவர்களின் வசதிக்காக மின்சார வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக வீடுகளில் கரண்ட் பில் கணக்கெடுக்கப்பட்டதுமே நுகர்வோருக்கு மெசேஜ் வந்துவிடும் அளவுக்கு தொழில்நுட்பத்தை புகுத்தி வருகிறது. இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் உருவாக்கியிருக்கிறாங்க. புகார்கள், அதே போல் வாடிக்கையாளர்கள் மின்தடை, மீட்டர் பழுது, மின் கட்டணம், மின்னழுத்த பிரச்சனை, சேதமடைந்த மின்கம்பம், மின் திருட்டு, மின்கம்பி அறுத்து, தீ விபத்து தொடர்பான புகார்களை என்றாலும் இந்த செயலியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களின் தேவைகள், புகார்களை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்று மின்துறை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்போது மழைக்கால என்பதால் அனைத்து அதிகாரிகளும் தங்களின் செல்போனை எந்த காரணம் கொண்டும் ஆஃப் செய்து வைக்கக்கூடாது என்றும், இதை மீறுபவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவிட்டுள்ளார். அதாவது இணையதளம் இந்நிலையில் புதிய வீடுகள் அல்லது கட்டிடங்கள் கட்டுபவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது. அதாவது அதன்படி தங்களுடைய கட்டுமான பகுதிகளுக்கு அருகில் மின்கம்பம் அல்லது மின்கம்பியை வைத்திருக்கும் நபர்கள், அதாவது அந்த ஆப்பில் உள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பாதுகாப்பு சரி செய்தலுக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா இதையடுத்து முதன்முறை துணை மின் நிலையங்களை பராமரிப்பது மற்றும் செயல்படுத்தும் பணிகளை முதன்முறையாக தனியார் வசம் ஒப்படைக்க இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்து வருகின்றன. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.